வெல்கம் எவ்ரி ஒன் டு மேத்ஸ் வித் சதா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்செட் 2024 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே இருக்க எரர்ஸை பேஸ் பண்ண வீடியோ தான். இதுவும் கண்டினியூஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம ஆன்சர் கீ கொஷின்ஸ் ராங்காக இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்தோம், ராங் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் கீ ராங்காக இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் ப்ரீவியஸாக நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். அந்த டாபிக்ஸ்லேருந்து அந்த கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ரியல், லீனியர் அல்ஜிப்ரா, ரியல், நம்பர் தியரி, ஓடி, பிடி, கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன், ஸோ ப்ராபபிலிட்டி, அதுலேருந்து வந்த கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸாக பார்த்தோம். மார்க் கொஸ்டின் அதுலேருந்து வந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஆரில் பர்டிகுலராக வந்து எல்பிபி அண்ட் கியூயிங் தியரிலேருந்து வந்திருக்க கொஷின்ஸ், அதில் இதெல்லாம் வந்து ஆன்சர் கீறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 96 கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன் எ ஜென்ரல் எல்பிபி எனி feasible சொல்யூஷன் which optimizes the objective function. ஓகேங்களா? ஸோ ஒரு எல்பிபியில் நம்ம சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் தான் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஃபீஸிபிள் சொல்யூஷன் பார்ப்போம். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணால் சொல்யூஷன் பார்ப்போம், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஃபீஸிபிள் சொல்யூஷன் பார்ப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபீஸிபிள் சொல்யூஷன் which optimizes any feasible solution which optimizes the objective function. objective function இன்வால்வ் ஆகிட்டாலே அது வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? which optimizes the objective function, அதுலேயே ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் வராது, feasible சொல்யூஷன் கிடையாது, டீஜெனரேட் சொல்யூஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் தான் இஸ் ஒன்லி ரைட் ஆப்ஷன். இது டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே the following system of linear equation has dash solution. ஸோ இதுவும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீஜென்ரேட்டா, நான் டீஜென்ரேட்டா, ஃபீஸிபிளா, இன்ஃபீஸிபிளா, இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்பிபி பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, கன்ஸ்ட்ரைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது டேரெக்டாக பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுக்கும்போது இங்கே டோட்டலாக 2 கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. 2 கன்ஸ்ட்ரைன்ஸ் இருந்தது அப்படின்னா பேசிக் வேரியபிளில் 2 வேரியபிள்ஸ் பேசிக் வேரியபிளாக இருக்கணும். நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ் எதுக்கு ஈக்குவலாக போகணும்? நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் பேசிக் வேரியபிளாக போகணும். நமக்கு இங்கே டோட்டலாக 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3. ஸோ அப்போ 3C2 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன வந்துடும்? 3C2னா 3 தான். ஸோ இதுக்கு என்ன பாசிபிள் இருக்குன்னா 3 பேசிக் சொல்யூஷன்ஸ் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அந்த பேசிக் சொல்யூஷன் தான் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டீஜென்ரேட்டா, நான் டீஜென்ரேட்டான்னு கேட்டிருக்காங்க, ஃபீஸிபிளாக இன்ஃபீஸிபிளான்னு கேட்டிருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அது பேசிக் சொல்யூஷன்ஸ் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 பேசிக் சொல்யூஷன்ஸ் வரதுக்கு 3 எக்ஸாக்டாக வரும்னு சொல்லலை, மேக்ஸிமம் 3 வரலாம். ஓகே, ஸோ அதான் ஃபைன் பண்ணுவோம் நம்ம ஒன் பை ஒன். அதுக்கு நமக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது 2 3 1 2 -1 1 இன்டூ வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 x3. ஓகே, ஸோ ஈக்குவல்ஸ் டு 2 3. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேசிக் வேரியபிள் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிளில் 2 பேசிக் வேரியபிள் வச்சுக்கிட்டு மீதி வேரியபிள் 0வாக கன்சிடர் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு x1 0வாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ x1 0வாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு இது மட்டும் வரும். 1 -1 2 1 x2, இது x1, இது x2, இது x3 இல்லையா? ஸோ இது மட்டும் வரும். இன்ட்டு நமக்கு என்னென்னா x1 0 ஆகிட்டுனா x2 x3 மட்டும் வரும். ஈக்குவல்ஸ் டு இந்த ஈக்குவேஷன் இப்படி வரும். ஓகேங்களா? 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பேசிக் சொல்யூஷனாக போகணும் அப்படின்னா மொத்தம் இந்த டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருக்கணும். இந்த டிட்டர்மினன்ட் போட்டிங்க அப்படின்னா 1 + 2ன்னு வரும். ஓகே, ஸோ 3. இதோட டிட்டர்மினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ ஜஸ்ட் நான் ஜீரோ. ஸோ இது பேசிக் சொல்யூஷனாக போகிறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இது திரும்ப ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும்? x2 - x3 = 2, 2x2 + x3 = 3. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா x3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 3x2 = 5. ஸோ அப்போ x2ன்றது நமக்கு என்ன வந்துடுது பார்த்தீங்கன்னா 5/3 வந்துடுது. ஓகே, x2 is 5/3. சிமிலராக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி x3 ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ x3 = என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இதில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த ரெண்டுத்தில் எது வேணால் போடுங்க. நான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ x3 = என்ன வந்துடும்னா x2 - 2ன்னு வந்துடும். ஓகே, x3 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டேன். ஸோ x2 வந்து 5/3 -2. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6, 5 - 6னா -1/3. ஸோ x3 வந்து -1/3 வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து சொல்யூஷன் வந்து x1 நம்ம 0 எடுத்திருக்கோம், x2க்கு வந்து 5/3 வருது, இன்னொன்று -1/3. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா
இஸ் அ சொல்யூஷன் தான், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்கான சொல்யூஷன் தான். பட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீஸிபிள் சொல்யூஷனாகவே போகாது. ஏன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷனை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் இல்லை ஜீரோவாக இருக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபீஸிபிள் சொல்யூஷனே கிடையாது. ஓகே, ஸோ இந்த சொல்யூஷன் ரூல்ட் அவுட். ஓகே, அடுத்து இப்போ x2 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு x1 0 எடுத்தீங்களா, இப்போ x2 0. x2 0ன்னு எடுத்திங்கன்னா ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், x1 x2 மட்டும் தான், x1 x3 தான் இருக்கும். அப்போ 2x1 மைனஸ் x3 ஈக்குவல்ஸ் டு 2, 3x1 மைனஸ் x ப்ளஸ் x3 ஈக்குவல்ஸ் டு 3. நீங்கள் இதுலேருந்தே ஈக்குவேஷன்லேருந்தே பார்க்கலாம், x2 போயிடுச்சு அவ்வளோதான், x2 0. அப்போ இந்த ரெண்டு மட்டும் இருக்க போகுது, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுங்கள். இதை திரும்ப ஒன்ஸ் அகேன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5x1 ஈக்குவல்ஸ் டு 5ன்னு வந்துடும். ஸோ அப்போ x1 வந்து நமக்கு 1. ஸோ x1 1ன்னு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் x3 ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ அப்போ x3 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ x3 0 ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு x1 1, x2 நம்ம 0 கன்சிடர் பண்ணியிருக்கோம், x3யும் 0. ஸோ அப்போ இது வந்து நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான். ஈவன் இது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கனால. எடுத்தோன்னே இது x2 0 போட்டு டிட்டர்மெண்ட் நான் 0 வருதான்னு பார்க்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த இதுக்கே போக முடியும். நான் இங்கே செக் பண்ணி காமிச்சேன், இங்கே பண்ணல. இங்கே டிட்டர்மெண்ட் எடுங்களேன், 2 × 1 2, மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் +3 வந்துடும், 2 + 3 இப்போ 5 வரும். இங்கேயும் டிட்டர்மெண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வருது, விச் இஸ் நான் 0. அதனால தான் நம்ம பேசிக் சொல்யூஷனாகவே இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு போகிறோம். பட் நமக்கு இங்கே பேசிக் வேரியபிள் 2 பேர். ஓகே, அந்த 2 பேரை தவிர்த்து ஒருத்தரை நம்ம 0 எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்மளாக தான் என்ன பண்ணிக்கிட்டோம், x2 0 எடுத்துருக்கணும். ஓகே, பட் நம்ம 0 எடுத்தது போக பேசிக் வேரியபிள்லேயும் ஒருத்தர் என்னவா போகிறான்னா 0வாக வரான். இப்படி இருந்துச்சுன்னா இந்த சொல்யூஷனுக்கு பேர் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் டீஜென்ரேட். நான் டீஜென்ரேட்னா அந்த பேசிக் வேரியபிள் எல்லாமே நான் 0வாக இருக்கணும். பேசிக் வேரியபிள் எல்லாமே நான் 0வாக இருந்தால் நான் டீஜென்ரேட். பேசிக் வேரியபிள் இங்கே யார் பேசிக் வேரியபிள்னா நம்ம x2 தவிர்த்து, x2 தான் 0 ஆகிட்டோம், அவன் பேசிக் வேரியபிள் கிடையாது. மீது 2 பேரும் நம்ம பேசிக் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யாரை, x1யும் x3யும் இங்கே பேசிக் வேரியபிளாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் x1ம் x3யும் பேசிக் வேரியபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x1 0 எடுத்துக்கிட்டோம், அப்போ x2வும் x3யும் பேசிக் வேரியபிள். ஓகேங்களா, பட் இது சொல்யூஷன் ஃபீஸிபிள் சொல்யூஷனாகவே போகல, இது ரூல்ட் அவுட், இதை விட்டுருங்க. அப்போ இதுனாகுது டீஜென்ரேட் ஆகுது. ஓகே, அப்போ டீஜென்ரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஹேஸை தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இன்னொரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், x3 0 ஆக்கிட போகிறோம். x3 0 ஆக்கிட்டால் மீதி இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ x3 0 ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது x3 0 ஆகிடுச்சுன்னா 2x1 + x2 ஈக்குவல்ஸ் டு 2ன்னு வந்துடும். இன்னொன்று 3x1 + 2x2 ஈக்குவல்ஸ் டு 3ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பாருங்கள், 4 - 3 1 வருது, விச் இஸ் நான் 0. ஸோ இது பேசிக் சொல்யூஷனாக போகலாம். அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இது 4x1 + 2x2 ஈக்குவல்ஸ் டு 4ன்னு வந்துடும். ஸோ அப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு x2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ x1 ஈக்குவல்ஸ் டு -x1 ஈக்குவல்ஸ் டு -1. ஸோ அப்போ x1 ஈக்குவல்ஸ் டு +1 வந்துடும். x1 1ன்னு சொல்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2 + x2 ஈக்குவல்ஸ் டு 2. அப்போ x2 வந்து நமக்கு என்ன ஆகிடுதுன்னா 0 வந்துடுது. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு சொல்யூஷன் வந்து 1, 0, 0. இங்கே நம்ம யாரை 0வாக எடுத்துக்கிட்டோம், x3 0வாக எடுத்துக்கிட்டோம். யார் பேசிக் வேரியபிள், x1ம் x2ம் பேசிக் வேரியபிள். பேசிக் வேரியபிள் எல்லாமே நான் 0வாக இருந்தால் தான் அது டீஜென்ரேட்டு. பேசிக் வேரியபிள் யார், x1 x2, அதில் 1 0 ஆகிடுச்சு. அப்போ இதுவும் என்ன தான், டீஜெனரேட் தான். அப்போ 2 சொல்யூஷன் இதில் பேசிக் சொல்யூஷன் கிடைக்கிது. பேசிக் அது ரெண்டுமே என்னவா போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜென்ரேட்டாக தான் போயிடுது. பட் இங்கே நான் டீஜென்ரேட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நான் டீஜென்ரேட்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் டீஜென்ரேட் தான் ரைட்டு, இது ராங்கு. ஸோ ஃபீஸிபிள் ராங்கு, இன்ஃபீஸிபிள் ராங்கு. த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் வந்து டீஜென்ரேட் தான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். அது 83rd கொஷின். த dual ஆஃப் dual இஸ் ப்ரைமல். அவ்வளோதான், டேரெக்டாக தியரமே இருக்குது. பட் dualனு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ராங்கு. போத் dual அண்ட் ப்ரைமல் பாசிபிள் இல்லை. ஸோ ப்ரைமல் தான். ஸோ நெய்தர் dual நார் ப்ரைமல்னு ராங்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆன்சர், ஏ இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கியூவிங் தியரி. கியூவிங் தியரியில் வெயிட்டிங் டைம், எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் எ சிஸ்டம் WS நமக்கு தெரியும். எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் எ கியூ WQ நமக்கு தெரியும். ஓகேவா,
ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் WS அண்ட் WQ அதான் கொஷின் நமக்கு. ஓகே, WSக்கும் WQக்கும் உள்ள ரிலேஷன் தான் நமக்கு கொஷின். ஸோ நம்ம டேரெக்டாக நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். WQ + 1/μ அப்படின்றது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WSக்கு ஈக்குவல். இது நமக்கு டேரக்ட் ரிலேஷன். WQலேருந்து இது 1/μ ஆட் பண்ணால் WS கொண்டு வந்துடலாம் அப்படின்றது. ஓகே, Qலேருந்து Qவோட வெயிட்டிங் டைமில் 1/μ ஆட் பண்ணால் சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே எல்லாம் WS பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, WQ பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. WQ ஈக்குவல்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை WS பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ WS பேஸ் பண்ணும்போது WQ + 1/μ. WS பேஸ் பண்ணது இங்கே இருக்குது. ஓகேங்களா, WQ + 1/μ அப்படின்னும் போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது கரெக்ட், இது ராங், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ இங்கே WQவை பேஸ் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்குது. இதே இன் டர்ம்ஸ் ஆஃப் WQவில் மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் WQவில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ WQ = WS - 1/μ இதுதான் வரணும். பட் அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இங்கே இல்லை, ப்ளஸ்லேயே இருக்குது எல்லா ஆப்ஷனும். WS + 1/μ ப்ளஸ் இருக்குது, ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் ராங்க. இங்கே 1/λ பற்றி பேசியிருக்காங்க, அதனால் இதுவும் ராங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு ரைட்டு. இல்லை எனக்கு வந்து இது டேரெக்டாக இந்த ரிலேஷன் தெரியாது, நான் எனக்கு அந்த மியூ பேஸ் பண்ண ஃபார்முலா தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து கூட டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ WS அப்படின்றது நமக்கு 1/μ - λ. ஸோ WQ அப்படின்றது பார்த்தீங்கன்னா λ/μ × μ - λ. ஸோ இதுலேருந்து கூட யூ கேன் டெரைவ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் WS ப்ளஸ் இங்கே இருக்கிற ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். WQ + 1/μ போடுங்க. ஓகே, இது கூட என்ன பண்ணுங்கள், 1/μ ஆட் பண்ணுங்கள். இது 1/μ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே LCM நமக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா μ × μ - λ தான் LCM. இங்கே μ - λ மிஸ்ஸிங்கு. ஸோ அப்போ μ - λவால் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மியூ மட்டும் இருக்குது, மியூ கேன்சல் ஆகிடும். அப்போ 1/, என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா μ - λ வந்துடும். 1/μ - λனா யார் நமக்கு WS. அப்போ WQ + 1/μ போட்டிங்கன்னா நமக்கு என்ன வந்துடுது, WS வந்துடுது. ஸோ ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். அப்படியும் டெரைவ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.